12th கெமிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட்டு மெட்டலர்ஜியில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹெலிங்கம் டயக்ராம். ஹெலிங்கம் டயக்ராமில் நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹெலிங்கம் டயக்ராம், applications of Ellingham diagram, limitations of Ellingham diagram. அதில் லிமிட்டேஷன்ஸ் வந்து புக் பேக் கொஷின், ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. ரிமைனிங் 2 வந்து எய்தர் ஆரில் இது விட்டால் அதுக்கு போகலாம் அப்படின்னா கேட்க சான்ஸ் இருக்குன்றதுனால அதையும் பார்த்து வச்சுக்கணும். வாட் இஸ் Ellingham டயக்ராம்னா டயக்ராம் ட்ரான் பிட்வீன் டெல்டா G0 வர்சஸ் டெம்பரேச்சர். நம்ம அந்த டயக்ராமே பாருங்கள், எக்ஸ் அச்சில் டெம்பரேச்சர் எடுத்துருக்கோம், ஒய் அச்சில் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரி, இதில் அந்த டயக்ராமை வச்சு அந்த டயக்ராமில் என்னெல்லாம் இருக்கோ அதை தான் நம்ம வந்து சிக்னிஃபிகன்ஸில் சொல்ல போகிறோம். அடுத்தது அப்ளிகேஷன்லாம் இந்த டயக்ராமுடைய அப்ளிகேஷன் என்னன்றதை சொல்ல போகிறோம், அதை அப்படியே பார்த்துங்க. லிமிட்டேஷன், ஸோ இந்த டயக்ராம்னால் என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அதுதான் நம்ம லிமிட்டேஷனில் சொல்ல போகிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Ellingham diagram does not explain rate of reaction. எவ்வளோ வேகமாக அந்த ஒடுக்க வினை நடைபெறுகிறது, உலோக ஆக்சைடுகள் உலோகமாக ஒடுக்கப்படக்கூடிய வினை எவ்வளோ வேகத்தில் நடைபெறுதுன்னு சொல்லலை. அந்த ஒடுக்க வினைகள் நிகழும்போது வேறு ஏதாவது துணை வினைகள் நிகழுமான்றதையும் சொல்ல. does not indicate other possible side reaction that may occur during reduction. அடுத்தது பார்த்தோம்னா இங்கே டெல்டா G0 வேல்யூ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஈக்லிபிரியம் பிட்வீன் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட். பட் ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் பார்த்தோம்னா ஈக்லிபிரியம் மே நாட் ஆல்வேஸ் பி அச்சீவ்டு. ஸோ இது இந்த 3 கொஷினு நல்லா படிக்குங்க.